இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 55:4. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என்மேல் விழுந்தது. கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் காண்கிறவராக இருக்கிறார். தம்மை சுற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி நம் நெருக்கத்தின் நேரத்திலே, வியாதியிலே தெய்வீக சுகம் அவரிடமிருந்து பிரவாகித்து வந்து நம் சரீரத்தை குணமாக்குகிறது. மரண இருளை அவருடைய வல்லமை மாற்றி அமைக்கிறது. நம்மீது பாசம் கொண்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது எத்தனை சந்தோஷம்! ஒரு குடும்பத்தில் கணவன் ஆண்டவரை அறிந்தும் அறியாதவனாய் ஆவிக்குரிய வாழ்விலே குருடனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். மனைவியோ ஆண்டவர் மேல் பற்றுதல் கொண்டவளாக பயபக்தியோடு வாழ்ந்து வந்தாள். தன் மனைவியின் பக்தியை கண்டு எப்பொழுதும் பரிகசிப்பான். அவளுடைய மனமும் இருதயமும் வியாகுலப்பட்டு கண்ணீர் சிந்துவாள். ஆனால் அவளோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றி வந்தாள். தன் கணவனுக்காக கருத்தாய் இரவும் பகலும் அதிகாலையிலும் ஜெபம் செய்தும் உபவாசித்தும் வந்தாள். ஆண்டவர் கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றும் வல்லமை உள்ளவர் அல்லவா? அவள் இருதயம் வியாகுலம் நீங்கிட இந்த மனுஷனை அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அன்பு, தாழ்மை, பொறுமை இவைகள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் அடைய செய்தார். அவளோடு சேர்ந்து அவனும் ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். நாளடைவில் ஆலயம் செல்ல பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் அவளை காட்டிலும் அதிக அன்போடு ஆண்டவரை நேசிக்கிற கணவனாய் மாறினார். ஆம், என கண்பானவர்களே, நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபித்து காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்ற வேளையில் நம் சஞ்சலத்தை மாற்றி நாம் களிப்பாய் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்திருப்பவரே, சஞ்சலத்தோடு இருக்கிற காரியங்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.